சந்திரசேகர் ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு இந்த வார்த்தையை கடந்த 4 நாட்களாக எல்லாரோட மனசுக்குள்ளேயே எல்லாரும் முணங்கிட்டு இருந்திருக்காங்க. வாய் வழியாக எல்லாரும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அவர் நாளைக்கு சொல்ல போகிறாரு காலையில் 10 மணிக்கு. ஆனால் அவருக்கு முன்னாடியே அவருக்காக வாக்களித்த அந்த 1.25 கோடி மக்களும் அவங்களோட சேர்த்து அவருக்கு வாக்களிக்காத மக்களுமே இந்த 4 நாளில் வந்து அந்த விஷயத்தை எல்லாருமே மனசில் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட இந்த 4 நாட்கள் மட்டும் இல்லை, கட்சி ஆரம்பித்து கேம்பெயின் பண்ணி நிறைய பிரச்சனைகளை தாண்டி இதெல்லாம் தாண்டி வந்து இப்போது அந்த லெட்டர் வந்து அர்லேக்கர் அவர்கள்கிட்ட வாங்குற வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நிறைய விஷயங்களை உன்னிப்பாக அவரை நம்ம நோட்டீஸ் பண்ணோன்னா அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, அவர் இன்னும் பேச மாட்டேங்கிறாரு, நிறைய அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் ப்ரெஸ் மீட் ஒரு தடவை கூட ப்ரெஸ் மீட் நீங்கள் அட்டன் பண்ணல, மைக்கு முன்னாடி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒன்று அப்படி மாதிரி ஏகப்பட்டது இருந்தாலும் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் வந்து 29 படம் பார்த்துட்டு அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். நாளைக்கு நான் அதை பற்றி பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். ஸோ ஃபைனல்னு இல்லை, அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சாதனைக்கும் இனிமேல் நம்ம வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட அண்ணன், என்னோட தளபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் தான் பண்ணுறீங்கன்னு பார்த்தா நிஜ வாழ்க்கையிலே அது வந்து ஒரு படத்தில் என்ன அளவுக்கு ட்விஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்குது. அது இயற்கையாக அமையுதா இல்லை வந்து செயற்கையாக உருவாக்கப்படுதான்லாம் தெரில. ஆனால் இதெல்லாம் நீங்கள் தாண்டி வர 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 எங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு லைஃப் லெசன் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கப்பை எடுத்தாச்சு. அடுத்த 5 வருஷம் ஆட்சியும் ரொம்ப நல்லாட்சியாக இருக்கணும் பிகிலே. அது வந்து அண்ணனும் அவரை நம்பி கீழே இருக்கிற அந்த 108 எம்எல்ஏக்களும் இப்போ சேர்ந்துருக்கிற இந்த கூட்டணி மீன்ஸ் ஆதரவு தெரிவிக்கிறவங்க இவங்க எல்லாருமே கையில் இருக்குது. ஸோ நாங்கள் நம்பிகிட்ருக்கோம். நீங்கள் நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணிட்டு தான் இந்த ஆட்சிக்குள்ளே வரீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லாட்சி கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். வெயிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நாங்கள் பார்க்க ரெடியாக இருக்கோம்.